ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான மேட்டரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஆன்டி மேட்டர். இன்றைக்கி நம்ம உலகத்திலேயே விலை உயர்ந்த பொருள் எதுன்னு கேட்டால் தங்கம், வைரம் தான் பொதுவாக சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கணக்குப்படி 1 கிராம் ஆன்டி மேட்டரோட விலை சுமார் 62 ட்ரில்லியன் USD டாலர்ஸ்க்கும் மேலே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்தியாவோட ஆண்டு வருமானமே 5 ட்ரில்லியன் USD டாலர் தாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 100 கிராம் ஆன்டி மேட்டரோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்னு. சரி, இவ்வளோ மதிப்புள்ள அந்த பொருள் அப்படி என்ன இருக்குது? ஆன்டிமேட்டர்னா என்ன? அதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்? எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க? இப்படின்னு ஆன்டிமேட்டரை பற்றி ஃபுல் அண்ட் கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் பிரசன்னா ப்ரோபாக்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்டிமேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மேட்டர்னா என்ன? இந்த பிரபஞ்சத்தில் இடத்தை ஆக்குபை பண்ணுற மாசு இருக்க பொருள் எல்லாமே மேட்டர் தாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு மேட்டர், நம்ம எல்லாரும் ஒரு மேட்டர், நம்ம சுவாசிக்கிற காற்று ஒரு மேட்டர், மரங்கள், தண்ணி, பாறை, பூமி, நிலா, சூரியன், இப்படி எல்லாமே மேட்டர் தாங்க. இதெல்லாம் ஏன் மேட்டர்னு சொல்கிறோம்? ஏன்னா இது எல்லாத்துக்குமே மாசு இருக்குங்க. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்த ஆக்குப்பை பண்ணுற தன்மை இருக்குது. இதில் மாசுனா நிறையா பேர் வெயிட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மாசும் வெயிட்டும் வேறு வேறு. இதில் வெயிட்னா என்ன? நான் ஒரு மேட்டர், என் வெயிட்டை செக் பண்ணால் நான் ஒரு 80 கிலோ இருப்பேங்க. என்ன கொண்டு போய் நிலாவில் வெயிட்டு போட்டு பார்த்தா நான் வெறும் 15 கிலோ தான் இருப்பேன். காரணம், வெயிட்டுங்கிறது கிராவிட்டி ஒரு பொருளை எவ்வளோ பலமாக கீழே இழுக்குதுங்கிற ஃபோர்ஸ் தாங்க வெயிட்டு. இன்னும் சொல்ல போனால் நம்ம பூமியில் ஒரு ஜம்ப் பண்ணோன்னா உடனே கீழே வந்துடுவாங்க. அதே ஜம்பை நிலாவில் பண்ணோன்னா நல்லா மேலே போயிட்டு பொறுமையாக கீழே வருவோம். இப்படி தான் கிராவிட்டி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ யூனிவர்ஸில் வெயிட்டுங்கிறது கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. அப்போ மாஸ்னா என்ன? ஒரு பொருளில் எவ்வளோ நிறை இருக்குன்னு காட்டுற அளவு தாங்க. ஒரு மேட்டரில் மாசை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, உதாரணத்துக்கு என் உடம்பு பல கோடிக்கணக்கான பார்ட்டிகல்ஸ் சேர்ந்து தாங்க உருவாகியிருக்கு. பார்ட்டிகல்ஸ்னால் துகள்கள். அந்த பார்ட்டிகல்ஸோட மொத்த நிறை எவ்வளோ வருதோ அதுதான் என்னோட மாஸ். ஸோ ஒரு மேட்டரை வேறு கிரகத்துக்கு கொண்டு போகிறப்ப அதோட வெயிட் மாறுமே தவிர அதோட மாஸ் மாறாது. சரி, இப்போ உங்களுக்கு மேட்டர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். பலாயிரம் கோடிக்கணக்கான பார்ட்டிகல்ஸ் சேர்ந்து தான் ஒரு மேட்டர் உருவாகுது. ஆனால் அந்த பார்ட்டிகல்ஸ்குள்ளே என்ன இருக்கும்? அங்கே தான் விஷயமே இருக்குங்க. நீங்கள் ஒரு பாறையை எடுத்து அதை 2ஆக உடைச்சிங்கன்னா 2 சின்ன சின்ன பாறையாக கிடைக்கும். அந்த உடஞ்ச பாறையை இன்னும் உடச்சிக்கிட்டே போனால் அது இன்னும் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக மாறும். இப்படியே பிரிச்சுக்கிட்டே போனோன்னா கடைசியில் ஆட்டம்னு சொல்லப்படுற நிலையை அடைவோம். ஆட்டம்னா அணு. சயின்ஸும் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஆட்டம்குள்ளேயே என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஆட்டமோட மையத்தில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அதை சுற்றி எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஒரு ஆட்டம் உருவாக்குறதுக்கு 3 முக்கிய பார்ட்டிகல்ஸ் தான் இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். இந்த 3 பார்ட்டிகல்ஸ்க்கும் எதிரான பார்ட்டிகல்ஸ் தான் பொசிட்ரான், ஆன்டி புரோட்டான், ஆன்டி நியூட்ரான். இந்த ஆன்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கிற மேட்டர் தாங்க ஆன்டி மேட்டர்னு சொல்கிறோம். இந்த ஆன்டி மேட்டர் எப்படி உருவாகுது? விண்வெளியில் இருக்க ஒரு நட்சத்திரம் வெடிச்சா அதுலேருந்து உருவாகும். சூரியனில் நடக்கிற நியூக்ளியர் ரியாக்ஷனால் உருவாகும். ஸ்பேஸில் காஸ்மிக் ரேஸ் இருக்குல்ல, அந்த காஸ்மிக் ரேஸ் நம்ம அட்மாஸ்பியரை தாக்குறப்ப உருவாகும். அண்ட் ரேடியோ ஆக்டிவ் ரியாக்ஷனால் கூட உருவாகும். ஏன் நம்ம பூமியில் இருக்க ஆராய்ச்சியாளர்கள் கூட இந்த ஆன்டி பார்ட்டிகல்ஸை செயற்கையாக உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம பூமியிலேயே கூட இந்த ஆன்டி மேட்டர் செயற்கையாகவே உருவாகலாம். ஆனால் அதெல்லாம் உருவாகும் போதே அழிஞ்சிரும். காரணம், ஆன்டி மேட்டரும் மேட்டரும் டைரெக்டாக சந்திக்கிறப்போ அன்னைலேஷன் நடக்குங்க. அதாவது முட்டழிப்பு. அது ரெண்டும் சந்தித்து அழிஞ்சு போய் எனர்ஜியாக மாறிடுங்க. அதனால தான் ஆன்டி மேட்டரை பிடிச்சி ஸ்டோர் பண்ணுறது கஷ்டமான வேலை. இருந்தாலும் நம்ம பூமியில் சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்டி மேட்டர் செயற்கையாகவே உருவாக்கி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நானோகிராம்ஸ் அளவு தாங்க. அதாவது 100 கோடி நானோகிராம் சேர்ந்தால் தான் அது 1 கிராமே. ஆனால் நம்ம பூமியில் ஆன்டி மேட்டர் ரிசர்ச்சில் டாப்பில் இருக்க CERNோட ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட் படி அவங்க இது வரைக்கும் 10க்கும் குறைவான நானோகிராம்ஸ் தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை எப்படி உருவாக்குனாங்கன்னா பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர்னு சொல்கிற பெரிய மோதல் இயந்திரங்களை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா புரோட்டான் மாதிரியான சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை ரொம்ப வேகமாக ஆக்சிலரேட்டர் பண்ணி மோத விடுறாங்க. அந்த மோதல்கள் மூலமாக ஆன்டிமேட்டர் பார்ட்டிகல்ஸ் உருவாகும். அப்படி உருவாகிற அந்த ஆன்டிமேட்டர் பார்ட்டிகல்ஸ் அந்த மிஷினில் பட்டாலே அழிஞ்சிரும். ஏன்னா மிஷின் ஒரு மேட்டர் தானே. ஸோ அதை தடுக்க சக்தி வாய்ந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவரை யூஸ் பண்ணி ஆன்டிமேட்டரை எந்த ஒரு மேட்டரோடையும் மோத விடாமல் ஹோல்டு பண்ணுறாங்க. அப்புறம் அதை ஒரு மேக்னெட்டிக் ட்ராப் கேஸ்குள்ளே வெற்றிடம் உருவாக்கி அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி இன்னும் பெருசாக பேசப்படாததுக்கு முக்கிய காரணம் இதை இன்னும் பெரிய குவான்டிட்டியில் உருவாக்காமல் இருக்கிறனால தான். இப்படி நானோகிராம்ஸில் உருவாக்குற ஆன்டிமேட்டர்ஸ் 1 கிராம்ஸை ரீச் பண்ணால் அதோட பவர் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருக்குங்க. 1 கிராம் ஆன்டிமேட்டர் எவ்வளோ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணோன்னா 1 கிராம் ஆன்டிமேட்டரும் 1 கிராம் நார்மல் மேட்டரும் சந்திக்கிறப்போ அது அழிஞ்சு எனர்ஜியாக உருவாகும்.
அப்படி ஏற்படுற எனர்ஜி எப்படி இருக்கும்னா 43,000 டன் டிஎன்டி வெடிமருந்து வெடிச்சா எவ்வளோ எனர்ஜி வெளிவருமோ அந்த அளவுக்கு 1 கிராம் மேட்டரும் ஆன்டி மேட்டரும் சந்திக்கிறப்போ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அளவு எனர்ஜியை ஏதோ ஒரு குத்துமணிப்பான கணக்கில் போட்டது இல்லைங்க. இதோட ஆற்றலை புரிஞ்சுக்கிட்டு ஐன்ஸ்டீனோட ஃபேமஸ் ஃபார்முலா E=mc² படி கால்குலேட் பண்ண மெஷர்மெண்ட் தாங்க இது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெடிமருந்து ரிலீஸ் பண்ணுற அதோட எனர்ஜி பெரிய ஃபயர் பால் மாதிரி உருவாகி வர அந்த எனர்ஜியை நம்மளால பார்க்க முடியும். அதை நம்ம எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவோம், அதாவது வெடித்தல். ஆனால் கிராம் சைஸில் இருக்க இந்த மேட்டரும் ஆன்டி மேட்டரும் சந்திக்கிறப்போ அதிலிருந்து வர எனர்ஜி அது பவர்ஃபுல் எனர்ஜியாக மாறிடும். அந்த ப்ராசஸை தான் அன்னையாலேஷன் சொல்கிறோம். அதாவது 1 கிராம் மேட்டர் 1 கிராம் ஆன்டி மேட்டரோட டச் ஆகுறப்போ அதோட மாஸ் எனர்ஜி ரியாக்ஷன் ப்ராடக்ட்ஸாக மாறுது. ஸோ அடுத்த செகண்டே அந்த இடத்துல காமா ரேடியேஷனும் ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸும் உருவாகும். அப்படி உருவாகிற எனர்ஜி சுற்றி இருக்க மேட்டரில் எனர்ஜியை டெபாசிட் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது பயங்கரமான வெப்பம் உருவாகும். அந்த வெப்பம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான உலோகத்தையே ஆவியாகிற அளவுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுங்க. ஒரு உலோகத்தையே ஆவியாகுதுன்னா நம்மளோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு ஆன்டி மேட்டர் மேட்டரை சந்திக்குதோ அந்த அளவுக்கு எனர்ஜி பெருசாக உருவாகுங்க. இந்த வீடியோ கிளிப்பு ஒரு புரிதலுக்காக தான். ஆனால் ரியல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசிபிலிட்டி மாறும். அண்ட் இன்னைக்கு நிலவரம்படி 1 கிராம் ஆன்டி மேட்டரை ரொம்ப ஈஸியாலாம் உருவாக்க முடியாதுங்க. ஏன்னா இன்னைக்கு ஆன்டி மேட்டர் ரிசர்ச்சில் முன்னிலையில் இருக்க CERN ரிசர்ச் சென்டர்லேயே 1 ஹவருக்கு கோடிக்கணக்கான பார்ட்டிகல்ஸ் தாங்க உருவாக்க முடியுது. 1 ஹவருக்கு கோடிக்கணக்கான பார்ட்டிகல்ஸ் உருவாக்க முடிஞ்சாலும் அதில் சின்ன குவான்டிட்டியை தான் பிடிச்சி வைக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 நானோகிராமை ரீச் பண்ணணும்னா 600 ட்ரில்லியன் பார்ட்டிகல்ஸை உருவாக்கணும். அப்போ 1 கிராம் குவான்டிட்டியை ரீச் பண்ண 100 crore நானோகிராம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா 1 நானோகிராம் உருவாக்குறதுக்கே பல வருஷ உழைப்பு தொடர்ச்சியாக தேவைப்படும்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ இருக்க ப்ரொடக்ஷன் ரேட் படி 1 கிராம் குவான்டிட்டியை ரீச் பண்ணணும்னா அதுக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்படும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. பட் ஃபியூச்சரில் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகலாம், அதன் மூலமாக ப்ரொடக்ஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ கரண்ட் எரால ஆன்டி மேட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நமக்கு தெரிஞ்சு மாசை எனர்ஜியாக மாற்றுற எஃபிஷியன்ட் ப்ராசஸ் தான் இந்த ஆன்டி மேட்டர். ரொம்ப சின்ன மாஸ்லேயே பெரிய அளவு எனர்ஜியை உண்டாக்க முடியும். அண்ட் இங்கே தாங்க ஒரு பெரிய மர்மத்துக்கான கேள்வியும் உண்டாகுது. இன்னும் பல ஆராய்ச்சியாளர்கள் மைண்ட்லையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன கேள்வினா, பிக் பேங் தியரி படி சுமார் 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம யூனிவர்ஸ் ரொம்ப சூடான அடர்த்தியான நிலையிலிருந்து விரிவடைய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி விரிவடைஞ்சதுக்கு அப்புறம் யூனிவர்ஸ் கூலாகி மேட்டர்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இயற்பியல் சட்டப்படி யூனிவர்ஸில் எவ்வளோ மேட்டர்ஸ் உருவாச்சோ அதே அளவுக்கு ஆன்டி மேட்டரும் உருவாகி இருக்கணும்னு ஃபிசிக்ஸ் லாவில் சொல்லப்படுது. ஆனால் இன்னைக்கு ரிசர்ச் படி யூனிவர்ஸில் மேட்டர் மட்டும்தான் அதிகமாக தென்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆன்டி மேட்டர்ஸ் நம்ம யூனிவர்ஸில் ரொம்ப ரேராக தான் இருக்குது. அப்படி இருக்க ஆன்டி மேட்டர்ஸ்லாம் எங்கே போயிருக்கோம், எப்படி இப்படி ஒரு இம்பேலன்ஸ் வந்துச்சுங்கிற கேள்வி தான் இன்றைக்கும் மாடர்ன் ஃபிசிக்ஸோட மிகப்பெரிய மிஸ்ட்ரீஸில் ஒன்றா இருக்குது. சில ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, யூனிவர்ஸில் மேட்டர்ஸ்க்கு எப்படி கேலக்ஸி இருக்கோ, உதாரணத்துக்கு எப்படி இப்போ நம்ம சூரிய குடும்பம், அதில் நட்சத்திரம், பூமி, கிரகங்கள், நிலவுகள், இப்படி மேட்டர்ஸ் இருக்கோ அதே மாதிரி யூனிவர்ஸில் எங்கேயாவது ஒரு மூலையில் ஆன்டி மேட்டரில் ஒரு நட்சத்திரமோ கிரகங்களோ நிலவுகளோ ஏன் கேலக்ஸியில் இருக்கக்கூடாதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் யூனிவர்ஸோட ஆரம்ப காலத்திலேயே மேட்டரும் ஆன்டி மேட்டரும் மோதி அழிஞ்சிருக்கும். அந்த அழிவுக்கு முன்னாடி மேட்டர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கணும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி பல ஹைப்போதிசிஸ் இருக்குங்க. பட் சயின்ஸ் கிட்ட இதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆன்சர் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நம்ம யூனிவர்ஸில் இப்படி ஒரு மேட்டர் இருக்குங்கிறத யார் கண்டுபிடிச்சது? அவங்க தான் பால் டிராக் அப்புறம் கேரல் ஆண்டர்சன். 1928 பால் டிராக் என்ன பண்ணாருன்னா, எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட் பார்ட்டிகள் இருக்கணும்னு தியரி மூலமாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கேரல் ஆண்டர்சன் என்ன பண்ணாருன்னா 1932 எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட்டான பொசிட்ரான் பார்ட்டிகல்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் படிப்படியாக பண்ணிட்டு வந்த ரிசர்ச்சில் அன்னைஹிலேஷனில் வர எனர்ஜியில் காமா ரேஸும் ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. காமா ரேஸ்னா என்ன? அது நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு ஒளி தாங்க காமா ரேஸ். சூரியன் ஒளி இருக்குல்லங்க, அந்த சூரியன் ஒளி நம்ம மேலே கொஞ்ச நேரம் பட்டாலே சுல்லுன்னு இருக்கும். அந்த சூரியன் ஒளி மாதிரி பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒளி தான் காமா ரேஸ். இந்த காமா ரேஸை நம்மளால் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாதுங்க. ஏன்னா அதோட வேவ் லென்த் ரொம்ப குறைவாக இருக்கும், ஆனால் அதோட சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சயின்டிஸ்ட் மட்டும் இதை எப்படி கேப்சர் பண்ணுறாங்கன்னா, சில ஸ்பெஷல் டிடெக்டரை யூஸ் பண்ணி காமா ரேஸை டிடெக்ட் பண்ணுறாங்க. சரி, இவ்வளோ ஆபத்தான ஆன்டி மேட்டரை சயின்டிஸ்ட் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குறாங்கன்னு யோசிக்கலாம். காரணம், அந்த எனர்ஜியை வச்சு பல விஷயங்களை பண்ண முடியும். பட் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஆன்டி மேட்டர் யூனிவர்ஸில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபண்டமெண்டல் கொஸ்டினுக்கு
ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதே ஆன்டிமேட்டரோட எனர்ஜியை வச்சு நம்மளால பல நன்மைகளை பெற முடியுங்க. உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரிக் காரோட பேட்டரியை ஃபுல் பண்ணால் அது 200லிருந்து 700 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடலாம். அதே ஆன்டிமேட்டரோட 1 கிராம் எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சா அந்த காரை கோடிக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் ஓட்ட முடியுங்க. அதாவது அந்த காரை பல தலைமுறைகளுக்கு அப்புறம் வர பேர பசங்க வரைக்கும் ஓட்ட முடியும். அண்ட் இது மாதிரி பல விஷயங்களை பண்ண முடியுங்க. இன்னைக்கு ஸ்பேஸ் ராக்கெட்ல பெரிய பிரச்சனையே ஃபியூயல் தாங்க. இந்த எனர்ஜியை வச்சு நம்மளால ஃபியூயல் பிரச்சனையை மேனேஜ் பண்ண முடியும். அதோட ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியை வச்சு நம்ம சோலார் சிஸ்டம்ல இருந்து பக்கத்து சோலார் சிஸ்டம் ரீச் பண்றதுக்கு குறைஞ்சது 6700 வருஷங்கள் மேல ஆகலாம். ஆனா ஆன்டிமேட்டரோட எனர்ஜி வழியா ரொம்ப குறைவான வருஷத்திலே ரீச் பண்ண முடியுங்க. ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ராக்கெட்டை ஒரு வாட்டி ஆக்சிலரேட் பண்ணி இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டாலே போதுங்க. நம்ம எந்த ஸ்பீட்ல இன்ஜின் ஆஃப் பண்றோமோ அந்த ஸ்பீட்லயே நிக்காம போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் போகும்னா நம்ம ஃபோர்ஸை ஏதாவது ஒரு விஷயம் அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் அது முடிவு இல்லாம போய்கிட்டே இருக்குங்க. ஆனா ஸ்பேஸ் ராக்கெட்ல ஃபியூயல் மட்டும் பிரச்சனை இல்லைங்க. சாப்பாடு, தண்ணி, ஆக்சிஜன், ஹெல்த்னு இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. பட் ஃபியூச்சர்ல ஆன்டிமேட்டரை ப்ராக்டிக்கல் ப்ரொபல்ஷன் எனர்ஜியை மாட்ட முடிஞ்சா மார்ஸுக்கு ரொம்ப ஈஸியா போயிட்டு வர முடியுங்க. ஏன் இன்டர்ஸ்டெல்லர் டிராவல் கூட ஃபியூச்சர் கான்செப்ட்ல டிஸ்கஸ் பண்ணப்படலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த எனர்ஜியை வச்சு ஸ்பேஸ்ல மறைஞ்சிருக்க பெரிய ஆன்டிமேட்டர் சோர்ஸை டிஸ்கவர் பண்ண முடிஞ்சா வரலாற்றிலே அது ஒரு மிகப்பெரிய சயின்டிஃபிக் டிஸ்கவரா இருக்குங்க. அது நமக்கு பெரிய ட்ரெஷராகவும் இருக்கும். ஏன்னா அதை வச்சு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு டெக்னாலஜியை டெவலப் பண்ண முடியுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு புது விஷயத்தை பற்றி கற்றுருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரோப் வாக்கர் சேனலை ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு ட்ரூத் ஸ்டோரியோட சந்திக்கிறேன். நன்றி.